எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிடும் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் யார் என்பதை காங்கிரஸ் முன்கூட்டியே அறிவித்துவிட்டது. கோபாலகிருஷ்ண காந்தி தேர்வுக்கான காரணம் குறித்து எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். மொத்தம் 18 எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் துணை ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள், திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களை. எதிர்க்கட்சிகளிடம் பேசி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களின் பெயரைத்தான் ஜனாதிபதி வேட்பாளருக்கு 18 எதிர்க்கட்சியும் சேர்ந்து பரிசீலித்ததாக நமக்கு தெரிகிறது. பலர் கூட்டம் போட்டாங்க, 18 கட்சிகளும் சேர்ந்து. ஆனால் பெயரை அறிவிக்கவில்லை, பாஜக அறிவிக்கட்டும் என காத்திருந்தார்கள். பாஜகவிடமிருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியானது. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை நாங்கள் களத்தில் இறக்குகிறோம் என்று. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சர்ச்சையில் சிக்காதவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க, நாங்களும் அதே சமூகத்தை சேர்ந்த ஒருவரை களத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீரா குமார் அவர்களை களத்தில் இறக்கினோம். இவரும் சர்ச்சையில் சிக்காதவர், அதே சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவரை நாங்கள் மீரா குமாரை பற்றி அதிகம் பேசியது கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கிட்ட பேசி பார்க்கும்போது ரகசியமாக சொல்கிறாங்க. ஆக கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வாய்ப்பு பறிப்போன காரணத்தினால் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அவரைத்தான் முதலில் முன்மொழிந்து நாங்கள் களத்தில் இறக்கிவிட்டோம். அத்தனை 18 எதிர்க்கட்சிகளும் ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. காங்கிரஸ் அவசரமாக அறிவித்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் காலம் தாழ்த்தியதால் தான் ஜனாதிபதி வேட்பாளரை பொறுத்தவரை பாஜக முந்திக் கொண்டது. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். மீண்டும் நிதிஷ்குமாரை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பாஜக அறிவிப்பிற்கு காத்திராமல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அறிவிப்பை வெளியிட்டன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வட்டாரத்தில் தகவல் சொல்றாங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.